வணக்கம். தமிழகத்தின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் 2 வருடங்களுக்கு முன் அடக்கம் செய்யப்பட்ட நபர் சடலத்தை தோண்டுமாறு நீதிமன்றம் அதிரடி. அரசு இணையதளங்கள் மீது சைபர் தாக்குதல், முடக்கிய சேவைகள் வழமைக்கு. இலங்கையில் பிறப்பு வீதம் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். மாற்றம் காணும் ஸ்ரீலங்கா காவல்துறை, நகர்த்தப்படும் உயர் பீடங்கள். உலக செஸ் சாம்பியன் குகேஸுக்கு கேல் ரத்னா விருது அறிவிப்பு. சுவிட்சர்லாந்தில் நேற்று முதல் பொதுவழியில் முகத்தை மறைக்கும் உடை அணிய தடை. நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். மன்னார் நீதிமன்றத்தில் விபத்து வழக்குடன் தொடர்புடையவரின் சடலத்தை மீண்டும் தோண்டுமாறு மன்னாகம் நீதிமன்றம் விசேட உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2 வருடங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் கேலுண்டாயில் உள்ள சேமகாலியில் அடக்கம் செய்யப்பட்ட 40 வயதுடைய ஜேசுதாசன் ரஞ்சித்குமார் என்பவரின் சடலமே இதன்போது தோண்டுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் மன்னார் இடுப்பை கடவை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த குறித்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அதன் பின்னர் நவாலி பகுதியில் வசித்து வந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக மன்னார் நீதிமன்றத்திலும் வழக்கு உள்ள நிலையில் அவர் 2 வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் அவர் மூளைக்காய்ச்சல் காரணமாக உயிரிழந்ததாக வைத்தியர் ஒருவர் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து கிராம சேவகரும் அதற்கு இணங்க பூர்வாங்க செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளார். இதையடுத்து கலுண்டாய் செயின்ட் பீட்டர் தேவாலய சேமகாலியில் இவரது சடலம் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்கையில், குறித்த நபர் மீதான விபத்து மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த நபர் அங்கு பிரசன்னமாகவில்லை. அத்துடன் குறித்த நபர் உயிரிழந்து அவரது சடலம் யாழ்ப்பாணத்தில் புதைக்கப்பட்ட விடயம் அதன் பின்னரே நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் சடலத்தை புதைத்த பகுதி மல்லாகம் நீதிமன்றத்தின் நியாயாதிக்க எல்லைக்குள் உள்ளமையால் இதுகுறித்து மல்லாகம் நீதிமன்றத்துக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளைய தினம் குறித்த நபரின் சடலம் மல்லாகம் நீதிமன்ற நீதவான், சட்ட வைத்திய அதிகாரி, தடயவியல் காவல்துறையினர் உட்பட அதிகாரிகளின் முன்னிலையில் தோண்டப்பட உள்ளது. சைபர் தாக்குதலுக்கு உள்ளான அரசு அச்சக திணைக்களத்தின் இணையதளமும் காவல்துறையின் யூடியூப் சேனலும் தற்போது மீளமைக்கப்பட்டு வருவதாக இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இன்றைய தினத்துக்கு இவற்றை வழமைக்கு கொண்டு வர முடியும் என அவர் பிரதம தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் குறித்து சைபர் தாக்குதல்களை எந்த தரப்பினர் நடத்தினர் என்பது குறித்து உறுதியான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அச்சக திணைக்களத்தின் இணையதளம் மீது சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அதன் தரவுகள் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை இலங்கை கணனி அவசரகால பதிலளிப்பு குழு பிரதான தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்கள் முழுவதும் சைபர் பாதுகாப்பை வலுப்படுத்த ஒரு விரிவான உத்தி உருவாக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கணனி அவசரகால பதிலளிப்பு குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் அண்மை காலமாக வருடாந்த பிறப்பு வீதம் கடுமையாக வீழ்ச்சியடைந்திருப்பதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த அதிர்ச்சிகரமான தகவலை குழந்தை நல மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இலங்கையின் வருடாந்த பிறப்பு வீதம் 35,000 தற்போதைக்கு 25,000 வரை குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆட்டிசம் மட்டுமன்றி புற்றுநோய், நீரிழிவு நோய் போன்ற நோய்களும் குழந்தைகளை அதிகம் பாதிப்பதாக தெரிய வந்துள்ளதாகவும் அவர் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2025 ஜனவரி மாதம் முதல் ஒவ்வொரு நொடிக்கும் சராசரி 4.2 குழந்தைகள் பிறக்கும் என்றும் 2 பேர் இறப்பார்கள் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. காவல்துறை விசேட அதிரடிப்படையின் தளபதி, காவல்துறை நிர்வாக திணைக்களத்தின் தலைவர் உட்பட காவல்துறை உயர்பீடங்கள் பல மாற்றங்கள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காவல்துறை விசேட அதிரடியின் தளபதி, காவல்துறை நிர்வாக திணைக்களத்தின் தலைவர் உட்பட காவல்துறை உயர்பீடங்கள் பல மாற்றப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேல், கிழக்கு, வடமேல், சப்ரகமோ மற்றும் தென் மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர்களும் மாற்றப்பட உள்ளதும் தெரியவந்துள்ளது. வடமாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் மேல் மாகாணத்துக்கு அண்மித்த பிரதேசம் ஒன்றுக்கு இடமாற்றம் செய்யப்பட உள்ள போதிலும் வடக்கின் பொதுமக்கள் அவரை அதிகம் விரும்புவதாலும் மக்களின் கோரிக்கையின் பேரில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதேவேளை இந்த இடமாற்றங்கள் தொடர்பில் காவல்துறையினரின் முன்மொழிவுகளை பதில் காவல்துறை மாதிபர் ஏற்கனவே தேசிய காவல்துறை ஆணைக்குழுவுக்கு சிபாரிசு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதன்படி தேசிய காவல்துறை ஆணைக்குழு கூட்டத்தில் இன்று இந்த முன்மொழிவுகளை பரிசீலிக்க உள்ளதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. தமிழகத்தைச் சேர்ந்த உலக செஸ் சாம்பியன் குகேஸுக்கு கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன் தொடரின் வெற்றியாளர் பட்டத்தை இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஸ் தன்வசப்படுத்தினார். நடப்பு சாம்பியனான சீனாவின் டிங் லிரன்குடன் இடம்பெற்ற இறுதிப் போட்டியிலே அவர் குறித்த வெற்றியை பெற்றார். 13 சுற்றுக்கள் முடிவில் இருவரும் தலா 2 சுற்றுகளில் வெற்றி பெற்று இருந்த நிலையில் இதனால் இருவரும் 6.5 புள்ளிகளுடன் சமநிலையில் இருந்தார்கள். இந்த நிலையில் 14வது மற்றும் கடைசி சுற்று சிங்கப்பூரில் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்றது. 58வது காய் நகர்த்தலுக்கு பிறகு டிங் லிரன் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார். இதனால் 18 வயதில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை குகேஸ் வென்று தன்வசப்படுத்தினார். இந்நிலையில் மத்திய அரசு விளையாட்டு வீரர்களுக்கான கேல் ரத்னா விருதுகளை அறிவித்துள்ளது. இதன்படி உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு மத்திய அரசின் மிக உயரிய விருதான கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பதக்கம் வென்ற வீராங்கனை மனு பாக்கருக்கும் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் பொதுவெளியில் முகத்தை மறைக்கும் உடை அணிய சுவிட்சர்லாந்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டம் ஜனவரி 1ஆம் தேதியான நேற்று அமலுக்கு வந்துள்ளது. உலகின் சிறந்த நாடுகளின் பட்டியலில் உள்ள சுவிட்சர்லாந்தின் பொதுவெளியில் முகத்தை மறைக்கும் வகையிலான உடை அணிய தடை விதிப்பது குறித்து கடந்த 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் அதிகம் பேர் ஆதரவு தெரிவித்ததால் இப்போது அந்த சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. யுஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் இதழ் 2024ஆம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த நாடுகளின் பட்டியலை வெளியிட்டிருந்தது. அந்த பட்டியலில் உலகின் சிறந்த நாடு என்ற பெருமையுடன் சுவிட்சர்லாந்து முதல் இடத்தை பிடித்துள்ளது. இந்த பட்டியலில் தொடர்ந்து 3வது ஆண்டாக சுவிட்சர்லாந்து முதலிடத்தில் இருக்கிறது. 2வது இடத்தில் ஜப்பானும், 3வது இடத்தில் அமெரிக்கா, 4வது இடத்தில் கனடா, 5வது இடத்தில் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் உள்ளன. அதாவது உலகின் தலைசிறந்த நாடான சுவிட்சர்லாந்தின் பொதுவெளியில் முகத்தை மறைக்கும் வகையிலான உடை அணிவதை தடை விதிக்கும் சட்டம் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த சட்டத்தை மீறி பொதுவெளியில் முகத்தை மறைக்கும் உடை அணிந்து செல்லும் நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவெளியில் முகத்தை மறைக்கும் உடை அணிந்து சென்றால் அந்நாட்டு பணத்தில் 100 பிரான்சில் மதிப்பில் அபராதம் விதிக்கப்படும். அதே நேரம் இந்த அபராத தொகை உடனடியாக செலுத்தவில்லை என்றால் 1000 பிரான்சில் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை விமானங்கள், தூதரகங்கள், மத வழிபாட்டு தலங்கள் முகத்தை மறைக்காவிட்டால் உடல்நல ரீதியில் பிரச்சினைகள் ஏற்படும் பகுதிகளில் இந்த சட்டம் பொருந்தாது என்று சுவிட்சர்லாந்து அரசு விளக்கம் அளித்துள்ளது. இத்துடன் தமிழாரத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102.